வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்ற ஒரு பெரிய பொய் இருக்கு. என்ன தெரியுமா? விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். இதை விட ஒரு கேவலமான பொய் எதுவும் இல்லை. இதை நம்பி ஏமாந்தவங்க தான் இன்னைக்கு நடுத்தெருவுல கண்ணீரோட நிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? உங்களை விட்டு சென்றவர்களை மௌனத்தால் நிலைக்குலைய செய்யும் 10 ரகசிய தந்திரங்கள் பற்றியும் சுவாமி விவேகானந்தர் அவர் சீடருக்கு சொன்ன கதையையும் பார்க்க போறோம். மக்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி, உண்மையை சொல்லுங்க. உங்க மனசுல ஒரு மறக்க முடியாத காயம் இன்னும் வலிக்கிறதா? யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போன வலி உங்க நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இன்னும் புதஞ்சு கிடக்கா? உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்க ஜாலியா இருக்காங்க, பேசி சிரிக்கிறாங்க, கொஞ்சம் கூட கில்ட் ஃபீல் இல்லாம கடந்து போறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? ஏன் உங்களால மறக்க முடியல? ஏன் ஒவ்வொரு ராத்திரியும் அதே நினைப்பு வந்து உங்க தூக்கத்தை கெடுக்குது? இந்த கேள்விகள் உங்க மனசுல சின்னதா தொட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு கேள்வி உங்க மண்டையில ஓடிட்டு இருக்கும். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? சினிமால வர்ற மாதிரி விட்டு கொடுத்து போற தியாகியா இருந்தா உங்க மதிப்பு உயராது. இந்த உலகம் அப்படி இயங்கல. இங்க எழுதப்படாத விதி ஒன்று இருக்கு. பணம் இருக்கிறவங்க பின்னாடி தான் எல்லாரும் ஓடுறாங்க, மதிப்பு கொடுக்கறாங்க. சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்கள யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் இந்த முரண்பாடு? ஏன்னா இங்க மரியாதைங்கிறது அன்புக்கு கிடைக்காது, பணத்துக்கும் அதிகாரத்துக்கு தான் கிடைக்குது. உங்களை விட்டு போனவங்க உங்க அன்பை பார்க்கல, உங்க பணத்தை பலவீனத்தை தான் பார்க்கறாங்க. நீங்க இன்னும் மனித இயல்பை புரிஞ்சுக்கல. நீங்களும் அப்படிதான் வாழணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நேர்மையா வாழணும், உண்மையா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஏத்துக்க முடியாது. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப அந்த பலவீனத்தை உடைக்க போறோம். இனிமே நீங்க சிங்கமா மாற போறீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இது சுவாமி விவேகானந்தர் சீடர்களுக்கு சொன்ன ரகசியம். ஆனா நான் அதை உள்ளபடி புரிய வைக்க போறேன். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல கத்தி பேசுறதை விட பெரிய ஆயுதம் மௌனம். உறக்க கத்துறவங்களை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. ஆனா எதுவும் பேசாம புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி மௌனம் காப்பவர்களை பார்த்து உலகமே பயப்படும். உங்களை காயப்படுத்திட்டு போனவங்க என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி தூங்க முடியாம, ஐயோ இவங்களையா விட்டு வந்தோம், ஐயோ இழந்துட்டோமே அப்படின்னு கதறி அழணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த 10 மௌன தந்திரங்களையும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. சகோதர சகோதரிகளே, இது உங்கள் லைஃப் அப்கிரேட் செய்யும் வாய்ப்பு. இந்த 15 நிமிடம் நேரம் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை மாற்றும் பல வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும். இந்த வீடியோவை பாதியில நிறுத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மட்டும் அந்த ரகசிய தந்திரம் ரகசியமாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தந்திரம் 1. உணர்ச்சிகளை ஆயுதமாக்கு, ஆனால் காட்டாதே. சகோதர சகோதரிகளே, உங்களை காயப்படுத்தினவங்க உங்களை பார்த்து இவ ரொம்ப சாஃப்ட், இவனை எப்படி வேணாலும் காயப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? நீங்க உங்க முகத்துல எல்லா உணர்ச்சியையும் காட்டிடுறீங்க. கோபம் வந்தா முகத்துல கொந்தளிக்கும், வலி வந்தா கண்ணுல தெரியும், கோபத்துல வார்த்தையை அள்ளி வீசுறீங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், உன் முகத்தில் ஒரு திரையே போல கட்டு, எதிரி உள்ளே இருக்கும் பலத்தை பார்க்க முடியாத அளவுக்கு உறுதியான திரை. இப்போ நான் சொல்ல போறத கேளுங்க. நீங்க உங்க உணர்ச்சிகளை அடக்கி வைக்க சொல்லல, அது முடியாதது. உங்களுக்கு வலிக்கும், வலிக்கட்டும், ஆனா அந்த வலிய அவங்க கிட்ட காட்டாதீங்க. உங்க முகத்தை கல்லாக மாட்டுங்க. அவங்க உங்களை சீண்டி பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எரிமலை கொந்தளிக்கும், ஆனா வெளியே மட்டும் ஒரு சின்ன புன்னகை வச்சுக்கோங்க. சரி, உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப குழப்பும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது உங்க கோபத்தை, கடுமையான வார்த்தைய, உங்க அழுகைய, உங்க கெஞ்சல. நீங்க எதுவுமே காட்டாதப்போ அவங்களுக்கு புரியாது. சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்கார், நீங்கள் கோபப்படும் போது உங்கள் முகம் சிவப்பதை விட உங்கள் மௌனமே எதிரியின் முகத்தை சிவக்க வைக்கும். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு திட்டுறப்போ
உங்களோட மதிப்பு குறைந்து அவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும். ஆனா நீங்க மௌனமா இருக்கிறப்போ அவங்களுக்கு குழப்பம் வரும். அந்த பயத்துல தான் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம விழி பிதுங்கி போவாங்க. தந்திரம் 2. மன்னிப்பு கொடு, மறக்காதே. என் அன்பு தெரியாம என்னை காயப்படுத்திட்டு போனவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், இப்படி சிலர் சொல்றவங்களை பார்க்கிறேன். இது தப்பு சொந்தங்களே. இது உங்களுக்கு மதிப்பு தராது. மன்னிப்பு கொடுக்கிறது உங்க ராஜ்யம். அது அவங்களுக்காக இல்லை. உங்க மனசை இலகுவாக்கிக்க மன்னிப்பு கொடுங்க. ஆனா இங்க ஒரு எச்சரிக்கை இருக்கு. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், மன்னிப்பது பெருந்தன்மை, மறப்பது முட்டாள்தனம். நீங்க மன்னிச்சுட்டு மறந்துடாதீங்க. உங்க மனசுல ஒரு டைரியை வச்சுக்கோங்க. அதுல யார் என்ன பண்ணாங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில மறுபடியும் அதே தப்பு வராம பார்த்துக்க இந்த டைரி உங்களுக்கு உதவும். மன்னிப்பு கொடுக்கிறது அவங்களுக்காக இல்ல, மன்னிப்பு கொடுக்கிறது உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கத்தான். அதோட அந்த மனுஷனை உங்க லைஃப்ல இருந்து மெல்ல மெல்ல விலக்க ஆரம்பிங்க. ஒரு தடவை துரோகம் பண்ணினவங்க திருந்தி வந்து கதவை தட்டும் போது கதவை திறக்கும் முன்னாடி உங்க டைரியை புரட்டி பாருங்க. அவங்க செஞ்சதை நினைச்சு பாருங்க. அப்புறம் முடிவு பண்ணுங்க. மன்னிப்பு கொடுப்பது என்பது நீ பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்றது இல்ல, அது என்னை விட்டு இன்னும் போகல அப்படின்னு சொல்றதுதான். அதனால யாரு இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஆனா மறுபடியும் உங்களை காயப்படுத்துற அந்த இடத்தை கொடுக்காதீங்க. தந்திரம் 3. தனிமையை வரமாக்கு, சாபமாக்காதே. பெரும்பாலான மனுஷங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? அவங்க விட்டு போனவங்களுக்கு பின்னாடி ஓடுறாங்க. தனிமையை தாங்க முடியாம தனிமை பயத்துல ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க. ஏண்டா விட்டு போனோன்னு நினைக்க வைக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், தனிமையில் இருப்பதை கற்றுக்கொள், அங்குதான் உனக்கும் கடவுளுக்கும் நடுவே வேறு யாரும் குறுக்கிட மாட்டார்கள். இப்போ நான் கேட்கிறேன், நீங்க ஏன் தனிமையை பார்த்து பயப்படுறீங்க? அந்த தனிமை தானே உங்களுக்கு சுயமரியாதையை சொல்லிக் கொடுக்கும். அந்த தனிமை தானே உங்க பலத்தை சோதிக்கும். அவங்க போயிட்டாங்க, போனது நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோங்க. இனி நீங்க தனியாளுதான். உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்ல, ஒரு கூண்டுக்குள் அடைக்க ஆள் இல்ல. இந்த தனிமையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்துதான் உங்க எதிர்காலம் அமையும். ராத்திரி படுத்தா தூக்கம் வரலையா? நல்லதுதான். அந்த நேரத்துல நீங்க உங்களோட பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வாழ்க்கையின் லட்சியம் என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற சிங்கத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றது? இதெல்லாம் யோசிங்க. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. நாளைக்கு என்ன செய்யலாம், எதை தொடங்கலாம் என முடிவெடுங்க. யாரையும் கேட்க வேண்டியதில்லை, யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டியது அவசியமும் இல்லை. அப்போதுதான் உன்னோட சுய சிந்தனை வலிமை பெறும். அவங்க இருந்தப்போ நீங்க அவங்களுக்காகவே வாழ்ந்தீங்க. இப்போ உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. ஜிம் போங்க, புத்தகம் படியுங்க, புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கோங்க. இந்த தனிமையை நீங்க ஒரு தவமா எடுத்துக்கோங்க. எப்போ நீங்க அவங்க இல்லாம சந்தோஷமா இருக்க கத்துக்கிறீங்களோ அப்போதான் அவங்களுக்கு பயம் வரும். என்னடா இவன் நம்ம இல்லாமையும் ஜாலியா இருக்கானே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி அரிச்சுக்கிட்டே இருக்கும். பிறகு பாருங்க, அவங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பாங்க. உங்க சுய சிந்தனை, தனியாக முடிவெடுக்கும் திறம் பார்த்து வியந்து போவாங்க. அப்போ முடிவெடுங்க, அது உங்க முடிவாக இருக்கும். தந்திரம் 4. உயரத்தை காட்டு, உணர்ச்சியை காட்டாதே. இது ரொம்ப முக்கியமான தந்திரம் சொந்தங்களே. நீங்க பிரிஞ்சு போன பிறம் சோசியல் மீடியால என்ன பண்றீங்க? டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போடுறீங்க, காதல் தோல்வி பாட்டு ஷேர் பண்றீங்க, என்னை யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு போஸ்ட் போடுறீங்க. இதெல்லாம் உங்களை இன்னும் தாழ்த்தும். ஏன் தெரியுமா? உங்களை விட்டு போனவங்க இதெல்லாம் பார்த்து அடட இன்னும் நம்ம நினப்புல தான் இருக்காம் போல அப்படின்னு சிரிப்பாங்க. நீங்க இன்னும் அவங்க வலையில மாட்டி கிடக்குறீங்கன்னு அர்த்தம். சுவாமி விவேகானந்தரின் ஆணை இது. உன்னை தாழ்த்தி பேசுபவர்களுக்கு மத்தியில் நீ உயரமாக நில். உன் உயரமே அவர்களின் தாழ்வை உணர்த்தும். நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த நாளே ஜிம் போய் போட்டோ போடுங்க. புதுசா ஒரு பைக் வாங்கின மாதிரி போட்டோ போடுங்க. கிரிக்கெட் விளையாடின போட்டோ போடுங்க.
உங்களோட நண்பர்களோட சுத்தின போட்டோ போடுங்க. இத பார்க்கிற அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? இவனுக்கு நம்மளை பத்தி ஒரு கவலையும் இல்லையா? இவன் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விதான் உங்க வெற்றி. நீங்க உணர்ச்சியை காட்டாம உங்க உயரத்தை மட்டும் காட்டுங்க. அவங்க கால்ல விழுந்து கெஞ்சி என்ன பிரயோஜனம்? நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க மனசு எரியட்டும். இது தப்பில்ல, இது தற்காப்பு. உங்க மேல தப்பில்லேன்னு தெரிஞ்சும் அவங்க உங்களை எரிக்க வந்தப்போ நீங்க அதே நெருப்புல எரியல. என்னால வாழ முடியும்னு காட்டுங்க. அவ்வளவுதான். தந்திரம் 5. உன் மௌனத்தை அவங்க புரிஞ்சிக்க விடாதே. சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் டீப்பா யோசிங்க. மௌனம்னா என்ன? வாய மூடிக்கிறது மட்டும் இல்ல. மௌனம்னா ஒரு மொழி, அதுவும் மிக சக்தி வாய்ந்த மொழி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதைதான் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப வலியுறுத்தி சொல்லி இருக்கார். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், உன் மௌனத்தை எதிரி படிக்க முடியாத அளவுக்கு ஆழமாக வைத்திரு. அப்போதான் அவன் தோற்கடிக்கப்படுவான். நீங்க மௌனமா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு 1000 கேள்வி வரும். இவன் ஏன் பேசுறதில்ல? இவனுக்கு கோபமா, இல்ல வருத்தமா, இல்ல நம்மள மறந்துட்டானா, இல்ல வேற யாரையாவது பார்க்கறானா? இந்த கேள்விகள் அவங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துக்கங்க. உங்க முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு சிலை மாதிரி இருக்கணும். நீங்க சோகமா இருந்தா அது அவங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்க கோபமா இருந்தா அதுவும் தெரியும். நீங்க புன்னகைக்கிறது கூட அவங்களுக்கு தெரிய வந்து இவன் நம்மள பாட்டு கேலி பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால என்ன பண்ணணும்? உங்க முகத்தை ஒரு புத்தகமா மாத்துங்க. யாராலும் படிக்க முடியாத புத்தகம். உங்க மௌனத்துக்கு அர்த்தமே இருக்கக்கூடாது. அப்போதான் அவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க. அவங்க உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ஒரு வார்த்தை பேசாம ஒரு முறுவலோடு அவங்கள பாருங்க. அந்த பார்வையில அவங்களோட எதிர்காலம் தொக்கி நிற்கட்டும். தந்திரம் 6. அவங்க பின்னாடி நீ ஓடாதே, அவங்கள உன் பின்னாடி ஓடவை. நிறைய பேரு பண்ற மாபெரும் தப்பு இதுதான். அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க பின்னாடியே போனை பிடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் நிப்பீங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், சூரியனை நோக்கி ஓடாதே, சூரியனாக மாறு. அப்போ உலகமே உன்னை நோக்கி ஓடும். இப்போ நான் கேக்குறேன், நீங்க ஏன் அவங்க பின்னாடி ஓடுறீங்க? அவங்க உங்களை துரத்தி வரணும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க மதிப்பை உயர்த்திக்கணும். அவங்க இருக்கிற இடத்துல நீங்க இல்லாம போங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அவங்க இருக்கிற ஏரியாவுக்கே போகாதீங்க. மொத்தமா காணாம போங்க. உங்களை பத்தி அவங்களுக்கு தகவல் போகணும், ஆனா அது நேரடியா போக கூடாது. அவன் இப்போ பெரிய ஆளாயிட்டான், அவனுக்கு நல்ல ஜாப் வந்துருச்சு, அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு அவங்க காதுல விழணும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆவல் வரும், இவன் எப்படி இவ்வளவு உயர்ந்தான், இவனுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்னு அவங்க உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் நீங்க காத்திருங்க. அவங்க தேடி வரும் வரைக்கும் நீங்க உங்க வேலையில கவனமா இருங்க. ஜெயிச்சிட்டு இருங்க, முன்னேறிட்டு இருங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க. தந்திரம் 7. உன் வாழ்க்கையை கதையாக மாற்று. அவங்க அதில் ஒரு அத்தியாயம் மட்டுமே. ஒரு தோல்வி வந்துட்டா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையே அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், வாழ்க்கை ஒரு புத்தகம், ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம். ஒரு பக்கத்தில் ஏதோ எழுதி இருக்குன்னு அந்த புத்தகத்தையே மூடி வைக்காதே. அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு அத்தியாயம் மட்டும்தான், ஒரு சில பக்கங்கள். அவங்களோட கதை முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க அடுத்த அத்தியாயத்துக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? புதுசா ஒரு கனவு காணுங்க, புதுசா ஒரு லட்சியத்தை வையுங்க. உங்க வாழ்க்கைய ஒரு காவியமா மாத்துங்க. அந்த காவியத்துல அவங்க பெயர் வரவே கூடாது. நீங்க புதுசா கார் வாங்குங்க, புதுசா வீடு கட்டுங்க, புதுசா பிசினஸ் ஆரம்பியுங்க. உங்க வாழ்க்கை ஒரு சினிமாவா மாறட்டும். அந்த சினிமாவை அவங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கட்டும். நீங்க ஜெயிக்கும் போது அவங்க தோத்த மாதிரி தான். உங்க வெற்றி ஒவ்வொன்றும் அவங்களுக்கு ஒரு அடி. அந்த அடிய அவங்களே வாங்கிக்கட்டும். நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லை. நீங்க உங்க வாழ்க்கையை ஜெயிக்கிறத மட்டும் பாருங்க.
தந்திரம் 8. விமர்சனத்தை ஆயுதமாக்கு, புகழ்ச்சியை கேடயமாக்கு. இந்த உலகம் விமர்சிக்கத்தான் செய்யும். நீங்க நல்லா இருக்கீங்கன்னா பொறாமைப்படும். நீங்க திடமா இருக்கீங்கன்னா திட்டும். எப்படி இருந்தாலும் விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், விமர்சனம் உன்னை பலப்படுத்தட்டும், புகழ்ச்சி உன்னை தளர்த்த விடாதே. உங்களை காயப்படுத்தினவங்க உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? இவளுக்கு நல்ல குணமே இல்ல, இவள் வாழ்க்கையில ஒன்னும் ஆக மாட்டாள் அப்படின்னு 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. இதை கேட்டு நீங்க உடைந்து போகாதீங்க. இதையே உங்களுக்கு எரிபொருளா மாத்திக்கோங்க. அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கணும்னு ஒரு பிடிவாதம் வளர்த்துக்கோங்க. நான் ஒண்ணுக்கும் ஆக மாட்டேனா, பாருடா நான் என்ன ஆகிறேன்னு அப்படின்னு உழையுங்க. புகழ்ச்சி வரும்போது அதுல மயங்கிடாதீங்க. உங்க வெற்றியை பார்த்து இப்போ அவங்க புகழ ஆரம்பிப்பாங்க. அவன் ரொம்ப நல்லவள், எங்களுக்கு ரொம்ப பிடித்தவள் அப்படின்னு வாய் ஓவரா பேசுவாங்க. இதுல மயங்கி மறுபடியும் அவங்க கிட்ட போயிடாதீங்க. புகழ்ச்சிய ஒரு கேடயமா பயன்படுத்துங்க. உங்க மேல வர்ற அம்புகளை தடுக்க இந்த கேடயத்தை வச்சுக்கோங்க. ஆனா உங்க நெஞ்ச திறந்து காட்டிடாதீங்க. அவங்க கிட்ட எப்போதும் விலகியே இருங்க. தந்திரம் 10. பேசாமல் இருந்தாலும் உன் இருப்பை உணரவை. இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் மக்களே. நீங்க மௌனமா இருக்கிறதுனால அவங்க உங்களை மறந்துடக்கூடாது. நீங்க பேசாம இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கிறத மட்டும் அவங்களுக்கு உணர்த்திட்டே இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், கடல் அலை பேசுவதில்லை, ஆனால் அதன் இருப்பை உலகமே உணரும். அப்படி ஒரு இருப்பை உனக்குள் உருவாக்கு. எப்படி இது? உதாரணத்துக்கு, அவங்களோட நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்களா இருக்கலாம். அந்த நண்பர்களோட நீங்க பழகும்போது கொஞ்சம் கெத்தா பழகுங்க. உங்க வெற்றியை பத்தி பேசுங்க. நீங்க போன இடத்தை பத்தி பேசுங்க. அது அவங்க காதுல விழும். அவங்களுக்கு பிடித்தமான இடத்துல நீங்க போய் போட்டோ எடுத்து போடாதீங்க. அது காமெடியா இருக்கும். அதுக்கு பதிலா அவங்க போக முடியாத இடத்துல போய் போட்டோ எடுத்து போடுங்க. அவங்க இருக்கிற அதே இடத்துக்கு போகாதீங்க, ஆனா அதை விட பெரிய இடத்துக்கு போய் அங்க உங்களுக்கு கிடைச்ச மரியாதைய பத்தி பேச வைங்க. அது அவங்களுக்கு போய் சேரும். நீங்க பேசாம இருக்கலாம், ஆனா உங்க பேரும் உங்க புகழும் உங்க வெற்றியும் அவங்க காதுல விழுந்துட்டே இருக்கணும். அப்போதான் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போன அவங்களால தூங்க முடியாது. தந்திரம் 10. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ உயிரோட இருக்கிறாய் என்பதை நிரூபி. கடைசி தந்திரம், இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை காயப்படுத்தினவங்க நினைச்சிருப்பாங்க, இவன் அவ்வளவுதான் வேஸ்ட், இவனால மேலே எழுந்திருக்கவே முடியாதுன்னு. சுவாமி விவேகானந்தரின் கடைசி ஆணை இது. எழுந்திரு, விழித்துக்கொள், இலக்கை அடையும் வரை நிற்காதே. நீங்க உயிரோட இருக்கீங்க, இதை நீங்க நிரூபிக்கணும். அவங்க நினைச்ச மாதிரி நீங்க தோத்து போகல. நீங்க இன்னும் பலமா இருக்கீங்க, இன்னும் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னும் முயற்சி பண்றீங்க, நீங்க இன்னும் கனவு காண்றீங்க. இதுதான் வெற்றி. ஒருவேளை உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு நீங்க அழுதுருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா நீங்க இன்னும் வாழ்க்கையோட சண்டை போடுறீங்க. இதுதான் வெற்றி. நீங்க உயிரோட இருப்பதை நிரூபிக்க நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வரணும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளியே காட்டணும். நீங்க ஏதாவது ஒரு கலையில கெட்டிக்காரரா இருந்தா அதை வெளியே காட்டுங்க. நீங்க எழுத்தாளரா இருந்தா எழுதுங்க. நீங்க பேச்சாளரா இருந்தா பேசுங்க. நீங்க வியாபாரியா இருந்தா பெரிய வியாபாரம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி மகத்தானது. அதை நீங்க நம்புங்க. அப்போ உலகமே உங்களை நம்பும். உங்களை காயப்படுத்தினவங்க கூட உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்போ உங்களுக்கு அவங்க தேவைப்பட மாட்டாங்க. சுவாமி விவேகானந்தர் சந்திப்பு, மௌனத்தின் உடைப்பு. மக்களே, ஒரு கற்பனை கதை. ஒரு நாள் சுவாமி விவேகானந்தர் தன் சீடர்களோடு அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு இளைஞன் வந்து கேட்கிறான், சுவாமிஜி, என்னை ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுத்தினார். நான் மௌனமாயிருந்தேன். அவர் இன்னும் கஷ்டப்படுத்தினார். நான் மீண்டும் மௌனமாயிருந்தேன். ஆனா அவருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் இன்னும் சந்தோஷமாத்தான் இருக்கார். என் மௌனம் பயனற்று போயிடுச்சா? சுவாமி விவேகானந்தர் சிரித்துக்கொண்டே சொன்னாராம், மௌனம் என்பது ஒரு கத்தி. அதை எப்படி கையாள்றது தெரியலைனா அது உன்னையே குத்தும். அவர் சொன்னாராம், நீ மௌனமாயிருந்தது அவருக்காக இல்லை, உனக்காக. நீ அவர் மேல கோபப்படுறத நிறுத்த, நீ அவரை நினைக்கிறத நிறுத்த, நீ உன் மனசுக்குள் சாந்தியை வளர்க்கத்தான் நீ மௌனமாயிருந்த. அது வேலை செய்திருக்கா? அந்த இளைஞன் யோசிச்சான். உண்மைதான், அவன் மனசுல இருந்த கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு.
வலி கொஞ்சம் கம்மி இருந்துச்சு. அப்ப நான் அவரை மன்னிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டான். இல்லை அப்படின்னு சொன்னாராம் சுவாமிஜி. மன்னிப்பு என்பது அவரை உயர்த்துவது இல்லை, அது உன்னை உயர்த்துவது. நீ இன்னும் உயர வேண்டும். அதுக்குத்தான் இந்த மௌனம் ஒரு பயிற்சி. இந்த கதை சொல்றது என்ன? மௌனம் என்பது ஒரு பயணம். ஒரே நாள்ல பலன் கிடைக்காது. ஆனா தினமும் பயிற்சி செய்தா ஒரு நாள் அது உங்களுக்கு பெரிய ஆயுதமாக மாறும். உங்க மௌனம் எதிரி மனசுல என்ன செய்யும்? இப்ப கொஞ்சம் உளவியல் பக்கம் போவோம். நீங்க மௌனமா இருக்கிறப்போ உங்களை காயப்படுத்தினவங்க மனசுல என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க மனசுல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1 குழப்பம். இவன் ஏன் பேசுறதில்ல? இவனுக்கு என்ன ஆச்சு? நான் ஏதாவது ஓவரா பண்ணிட்டேனா? இந்த குழப்பம் அவங்களை அரிக்க ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 2 கோபம். இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன பண்ண போறான்? இவனை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வரும். ஆனா நீங்க பேசாம இருக்கிறதுனால அவங்க கோபத்தை காட்ட முடியாம தவிப்பாங்க. ஸ்டேஜ் 3 பயம். இவன் நம்மளை விட்டு முழுசா விலகிடுவானோ? இவனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவனை இழந்துட்டா நம்ம என்ன பண்றது? இந்த பயம் வந்த பிறகுதான் அவங்க உங்களை தேடி வருவாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், எதிரியின் குழப்பமே உன் மௌனத்தின் வெற்றி, அவன் கோபமே உன் பொறுமையின் பலம், அவன் பயமே உன் உயரத்தின் அடையாளம். இந்த 3 ஸ்டேஜையும் புரிஞ்சுக்கிட்டா உங்க மௌனத்துக்கு ஒரு திட்டம் போடலாம். எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது மௌனத்தை உடைக்கும் சமயம். எப்போ பேசணும்? சுவாமி விவேகானந்தர் மௌனம் தான் ஆயுதம்னு சொன்னார். ஆனா வாழ்நாள் முழுக்க மௌனமாய் இருக்க முடியாது. அப்ப எப்போ பேசணும்? எப்போ இந்த மௌனத்தை உடைக்கணும்? சுவாமி விவேகானந்தர் இதுக்கும் ஒரு வழி சொல்லி இருக்கார். உண்மையை பேசு, இனிமையா பேசு, தேவையானதை மட்டும் பேசு, மற்ற நேரங்களில் மௌனம் காப்பாற்று. இந்த 3ம் போதும். 1 உண்மையை மட்டும் பேசுங்க. பொய் சொல்லி அவங்கள கூப்பிடாதீங்க. உண்மையிலேயே அவங்க திருந்தி வந்திருக்காங்களா பாருங்க. 2 இனிமையா பேசுங்க. பழி வாங்குற மாதிரி பேசாதீங்க. விஷம் கக்குற மாதிரி பேசினா நீங்க அவங்க லெவலுக்கு தான் போறீங்க. உங்க உயரம் கீழே வந்துடும். 3 தேவையானதை மட்டும் பேசுங்க. அவங்க வந்து சாரின்னு சொன்னதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்க. ஆனா உடனே அவங்கள கட்டிப்பிடிச்சு நண்பராக்கிடாதீங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் பத்திரமா கடைபிடிச்சா உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு வரும். அப்போ நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு வைரம் மாதிரி இருக்கும். இந்த மௌன பயணத்துல சில சோதனைகள் வரும். அதை தாண்டி தான் ஆகணும். சோதனை 1 ஆரம்ப கட்டத்துல தனிமை. முதல் சில நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். போனை எடுத்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலான்னு தோணும். இன்ஸ்டால அவங்க ஸ்டோரி பார்க்கலான்னு தோணும். இந்த நேரத்துல தான் நீங்க உங்க மனசை கட்டுப்பாட்டுல வைக்கணும். சோதனை 2 நண்பர்களின் கேள்விகள். ஏண்டா அவங்கள கூப்பிடுறதில்ல? என்னாச்சுடா உங்களுக்கு? பேசிக்கோங்கடா அப்படின்னு நண்பர்கள் கேட்பாங்க. நாம எதுக்கு பேசாம இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க உங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கணும். சோதனை 3 அவங்களின் நேரடி தாக்குதல். என்ன ரொம்ப கெத்தா இருக்கியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்களே வந்து கேட்பாங்க. உங்களை பேச வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நீங்க இன்னும் அமைதியா இருக்கணும். சோதனை 4 பொறுமை இழத்தல். கொஞ்ச நாள் ஆகும், பலன் தெரியாது, இந்த மௌனம் வேஸ்ட் அப்படின்னு தோணும். இந்த நேரத்துல தான் நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா பலன் தெரியறதுக்கு முன்னாடி தான் இந்த சோதனை வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், புயலுக்கு பின்னரே அமைதி, சோதனைக்கு பின்னரே வெற்றி, நடுவில் விட்டு விடாதே. அவங்க ராத்திரி தூங்க போறாங்க, ஆனா தூக்கம் வராது. உங்க நினைப்பு வரும், இவன் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கான்? இவனுக்கு நம்ம மேல ஒரு கோபமும் இல்லையா, ஒரு வருத்தமும் இல்லையா? இந்த கேள்வி அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க காலையில எழுந்திருச்சதும் முதலில் போனை எடுத்து உங்க ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. நீங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. நீங்க புன்னகையோட போஸ்ட் போட்டிருந்தா அவங்களுக்கு மனசெல்லாம் ரணமாகும். அவங்க உங்க நண்பர்கள் கிட்ட உங்களை பத்தி விசாரிப்பாங்க. என்னடா செய்றான், எங்கடா இருக்கான், என்னடா பண்றான் அப்படின்னு துடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் அவங்களால முடியாம உங்களை தேடு வருவாங்க, கெஞ்சுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா அப்போ நீங்க எங்கே இருப்பீங்க? நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப முன்னேறி இருப்பீங்க.
அவங்கள விட பல மடங்கு உயரத்துல இருப்பீங்க. நீங்க ஒரு புயல், நீங்க ஒரு கடல், நீங்க ஒரு சூரியன். உங்களுக்குள்ள எத்தனையோ சக்தி இருக்கு, எத்தனையோ திறமை இருக்கு, எத்தனையோ கனவுகள் இருக்கு. இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? ஒரு சின்ன பிரிவால, ஒரு சின்ன காயத்தால உங்க வாழ்க்கையை நிறுத்தி வைக்கிறீங்களா? இல்ல பறந்து போய் உச்சியை தொடறீங்களா? சுவாமி விவேகானந்தர் சொல்றார், எழுந்திரு, விழித்துக்கொள், உன் இறக்கை அடையும் வரை நிற்காதே. இந்த உலகமே உன்னுடையது, நீ எதையும் சாதிக்க முடியும். இப்போ நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இனிமே உங்க வாழ்க்கை உங்க கையில். இந்த 10 தந்திரங்களையும் கடைபிடிச்சு உங்களை காயப்படுத்தினவங்களை மௌனத்தால் நிலைகுலைய வைக்கணும். அதோட மட்டும் இல்லாம நீங்க ஒரு சிங்கமா மாறி இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களை யாராவது காயப்படுத்தினாங்களா? நீங்க இன்னும் அந்த வழியில இருந்தீங்களா? இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? மூளையில உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்களா? இல்ல சிங்கமா சிலிர்த்து எழுந்து மௌனத்தால் அவங்கள நிலைகுலைய வைப்பீங்களா? உங்க முடிவு என்னன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல நான் சிங்கம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சிங்கமா மாற போறீங்கன்னு நான் பார்க்க இருக்கேன். உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்க எடுத்த புது அவதாரத்தோட அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யார் யாருக்கு இந்த வீடியோ தேவையோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை அவங்க உங்களை காயப்படுத்தினவங்களா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வீடியோ அவங்களையும் மாத்தும். நிறைவு. அடுத்த வீடியோவில் இதைவிட ஒரு பயங்கரமான உளவியல் ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நீங்க யோசிங்க, திட்டமிடுங்க, உங்க மௌனத்தை ஆயுதமாக்குங்க, ஜெயிச்சுட்டே இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உலகம் உங்கள் காலடியில் கிடக்க வேண்டுமானால் முதலில் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் சிங்கத்தை எழுப்புங்கள். அந்த சிங்கம் இப்போதே உங்களுக்குள்ள இருக்கு, அதை எழுப்புங்க. உங்களை காயப்படுத்தினவங்க நடுங்கட்டும், உலகமே உங்களை புகழட்டும். ஜெய் சுவாமி விவேகானந்தர். வாழ்க வளமுடன். நன்றி.